Chalodis, darlings and sweethearts, அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பிரதீப். ஸோ ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பர்ட் டாக்ல நம்ம ஒரு சிறப்பு மனிதரை நம்ம சந்திப்போம். அமீரகத்துல தனக்குன்னு ஒரு இடம் பிடித்த நபர்களை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு விருந்தினர் நான் சொல்லுவேன். ஸோ எஸ், we have ஸ்ரீவித்யா மேம். இவங்க வந்து எஜுகேஷனலிஸ்ட், கிட்டத்தட்ட 9 ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் சர்வீசஸ், ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. மேம், தேங்க் யூ சோ மச் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ பிரதீப். நீங்களே சொல்லிட்டீங்க, ஐ டெடிகேட் திஸ் ஃபார் தேங்க்ஸ்கிவிங் டே. இப்போ ரீசெண்டா நம்ம செலிப்ரேட் பண்ண மாதிரி. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த உங்களோட சேனல் மிஸ்டர் ஆர்ஜே பிரதீப் அண்ட் யுஏஇ வாழற எல்லா தமிழ் மக்கள், தமிழ் நெஞ்சங்களுக்கும், UAE rulers who have given this opportunity to be in India offshores அப்படின்ற மாதிரி, நம்ம என்ன கடல் கடந்து நம்ம இங்க வந்து இருந்தாலுமே நம்மளோட ரூட்ஸ் we have been here. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, நம்மள இந்த மாதிரி ஒரு பேட்ரனைஸ் பண்ற இங்க இருக்க UAE ரூலர்ஸ்க்கு டெடிகேட் பண்றோம் தேங்க்ஸ் கிவிங். கடல் கடந்து வாழற எல்லா தமிழ் நெஞ்சுகளுக்கும், அவங்கள நாட்டை மிஸ் பண்ணாம, வீட்டை மிஸ் பண்ணாம, எல்லாரையும் நினைச்சுட்டு லைக் they are able to live on their own, உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லார மாதிரியும் இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு, அண்ட் மோர் தேன் எனிதிங் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சோ அந்த இறைவனுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். தேங்க்யூ சோ மச் மேம். சோ இன்னைக்கு ஸ்ரீவித்யா மேம் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். எத்தனை வருஷமா அமீரகத்துக்குள்ள இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. 16 இயர்ஸா இருக்கும். 14 வருஷம். 16 வயது நிலை படத்துல வர மயிலு மாதிரி சொல்றீங்க நீங்க. பாக்குறதுக்கும் மயில் மாதிரி இருக்கீங்க. பாக்குறதுக்கும் மயில் மாதிரி இருக்கீங்க. கிரேட். சோ என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு ஆக்சுவலி இந்த 16 இயர்ஸ் ஜர்னி? வெரி ட்ரூ. லைக் ஐ திங்க் எல்லாருமே என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. நம்ம இந்தியால இருந்து இங்க UAE வரும்போது ஃபர்ஸ்ட் everything will be new for us. எஸ்பெஷலி அந்த ஏர்போர்ட்ல கால் வைக்கும் போதே அந்த சூடா வர அந்த வார்ம்த், அந்த சூடான காற்று, அப்புறம் இந்த இங்க பழகக்கூடிய மக்கள், அந்த அவங்க போட்டு வர அந்த கந்தூரா ட்ரெஸ், எதை பார்த்தாலும் ஒரு பிரமிப்பா இருக்கும். அண்ட் ஒரு மாதிரி ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தோட இருக்கும். எல்லார போல நானும் அதே ஸ்டேஜ்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன். சோ அப்ப தெரியாது, பீப்புள் வேர் டாக்கிங் இன் அரபிக். அப்போ நானும் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஹியர் அண்ட் ஐ கேம் வித் மை டாட்டர். பட் வந்த உடனே ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் மை ஹஸ்பண்ட். நாங்க வந்து இறங்கின உடனே மறுநாளைக்கு என்னோட விசா பேஜ் எல்லாம் கையில கொடுத்துட்டு, go to the embassy, get the stamping and come back, நீயே போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. அப்போ வந்து எஸ், தட் வாஸ் த திங். அப்போ வந்து எனக்கு புரியல. அப்போ வந்து கஷ்டமா இருந்தது, என்ன நம்மளையே போக சொல்றாளே, லைக் அந்த ஒரு ஃபீலோட தான் ஆரம்பிச்சோம். பட் தனியா போய் டாக்ஸி எடுத்துட்டு அந்த எம்பசி போய் இமிகிரேஷன் ஆஃபீஸ் போய் அதை ஸ்டாம்ப் பண்ணி, டைப்பிஸ்ட் சென்டர் கண்டுபிடிச்சி போய் அங்க அந்த நொட்டரியில லெட்டர் டைப் பண்ணி எனக்கு ஸ்டாம்ப் பண்ணி திருப்பி வருது ஃபுல்லா எல்லாம். அப்பெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டைப்பிங் சென்டர், வி வர் இன் பர்துபாய். ஸோ அந்த ரூட்ல அந்த மாதிரி இருக்க ஒரு சென்டர்ல போய் டைப் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து திருப்பியும் இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல அந்த கான்சுலேட் ஆஃபீஸ்ல போய் லைன்ல நின்று டோக்கன் எடுத்து, those were all learning experiences. And ma'am, நான் உங்ககிட்ட ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு வரும்போது அதுலயே சாதாரணமாவே சில பல சேலஞ்சஸ் விஷயமா இருக்கும். அதுலயும் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்னா 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு வைங்களேன். ஸோ அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கிராஸ் பண்ணீங்க? அண்ட் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அ பிசினஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. Part of a business, you mentioned it very correctly. எங்க ஹஸ்பண்ட் நடத்துற பிசினஸ்ல லைக் I'm just being a part of it, I'm supporting him. But entrepreneurshipனு வர்ச்சேயே first thing what comes to your mind generally like as a person is that responsibility and commitment. That's what is the thing that we are going to value. And நம்ம பிசினஸ், எந்த பிசினஸ் போனாலுமே தராசுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த தராசுல 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்ல ஒரு பிளேட்ல ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிளேட்ல கமிட்மெண்ட். இதுல எது வசந்தது எது தாழ்ந்ததுன்னு நம்ம சொல்றதுக்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். அதை எப்படி கொண்டு போறோமோ அதுதான் உண்மையான சேலஞ்சஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். அதுல எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அவர் கமிட்மெண்ட் இஸ் டு த பிசினஸ், அவர் கிளைண்ட்ஸ் அண்ட் அவர் கிளைண்டல். அவளை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் வந்து நம்மளோட சேலஞ்சா இருக்கும். அதுக்குண்டான அந்த சாட்டிஸ்ஃபை பண்ற ப்ராசஸ்ல ஹவு மச் responsible you are, how much commitment, how much dedication, how much accountability that you're taking in for yourself,
and how adaptable you are to the challenging situations, to challenge those challenges. That's what is a question that you're going to answer to. So அதுக்குண்டான வழியோ அதுக்குண்டான பதில்களோ உங்ககிட்ட இந்த கேள்விக்குண்டான பதில்கள்லாம் எங்கேயுமே இட் நெவர் கம்ஸ் ஃப்ரம் த என்வாயன்மெண்ட். என்ன பொறுத்தவரையும் இட்ஸ் ஆல் வித்தின் யூ. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். What you can solve, that only becomes a solution. That's what is the thing. If you have a crisis, when you have a solution, why not you go for it? Why are you cribbing? And when you have a problem, when you don't have a solution, don't crib, just wait. Let the time heals it. Let the time come to you and you will get a solution automatically. So ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சத்ரியனா இருக்கிறத விட சாணிக்கேனா இருந்தது. இருந்துட்டு கஷ்டப்பட்டு like don't fight with all difficulties. Go with the time, go with the flow, be accountable, be a very responsible person, be a very committed person. Very இதுல different aspects இருக்கு. Time management, project management, how well you are good in planning. When you plan, how well you are good in executing things. இது எல்லாமே இருக்கு. Of course, these are the skills that we just acquire during over the period of time. அப்படி இருந்தாலுமே everything comes within you, from you. What you are the only solution to all your problems and to all your concerns, to all your challenges. இதுக்குண்டான சொல்யூஷன் வெளியில இருந்து வரப்போறது கிடையவே கிடையாது. That's what I feel. அடுத்தது நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இப்போ ஒரு எம்ப்ளாயி கட்டத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், ஒரு பிசினஸ், அது மாதிரி ஒரு லெவலுக்குள்ள போவோம். ஸோ அடுத்த கட்டம் வைங்களேன். பட் இந்த கட்டத்துல நிறைய பேர் யோசனையில இருப்பாங்க, ஐயோ நம்ம போயிட்டு இது ஏதாவது ஆச்சுன்னா இல்ல வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 இயர்ஸ் வந்து நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த வழியில ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒரு 20-30 அடி நீங்க போயிருக்கீங்க. அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. லைக் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ், லைக் வாட் ஆர் தி பேசிக் திங்ஸ் which I have to do? அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Okay, thank you, Pradeep. I like this question very much, but I would like to give the answer mentioning a quote here. Very simple quote, which I always go back and think about it on everyday basis. The quote says that, sow a thought, reap an action. Sow an action, reap a habit. Sow a habit, reap a character. Sow a character, reap a destiny. That is, last line தான் ரொம்ப frequent நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். As you sow, you reap. பிசினஸும் இப்படிதான். What you sow, you reap. நம்ம விதைக்கிறத நம்ம அறுவடை பண்ண போறோம். You must have heard of setting smart goals, like measurable, achievable, timed, and sensible. And so these things, what could be done on everyday basis. இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். வெரி வெரி சிம்பிள் திங். இதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி பேசினது பாஸ்ட். இப்ப இந்த செகண்ட் நம்ம பேசுறது பிரசன்ட். அடுத்த செகண்ட் பேச போறது ஃபியூச்சர். பிசினஸ்ல என்னன்னா பாஸ்டும் ஹெல்ப் ஆகாது, ஃபியூச்சரும் ஹெல்ப் ஆகாது. What is exactly the present to the situation, on that particular second, on that particular date, to handle that particular situation, what you are going to do, that's what is business all about. அப்ப நீங்க கேட்கலாம், பிசினஸ்ல வந்து பிளானிங் தேவைப்படுமே, நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்கும். Yes, definitely we need to plan. As I told you, as I started with the quote, sow a thought, reap an action. Sow an action, reap a habit. So அது ஏன் சொல்றோம்னா, அந்த பிளானிங் இருந்தாதான் நம்மளே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு we will get seasoned to the action. அதாவது இப்போ நாட்டிய சாஸ்திரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, யதோ ஹஸ்தக ததோ திருஷ்டி. அதாவது கை எங்க போறதோ அங்கதான் உங்க கண்ணு போகும். யதோ திருஷ்டி ததோ மனஹ. எங்க மனம் போறதோ, எங்க கை போறதோ அங்கதான் மனம் போகும். Yato mana tato bhava. Where your mind goes all the senses. That means sight with the action, then heart, and then mind. This is the process. So what you see, you conceive, and what you conceive, you perceive. What you perceive, you achieve. What you achieve, that's what is your victory or success all about. காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? உங்களோட நேரத்தை நீங்க எந்த அளவுக்கு வைஸா யூஸ் பண்றீங்க? Well, very simple. Like மார்னிங் எழுந்த உடனே நீங்களே சொல்லிட்டீங்க, காலையில எழுந்த உடனே வாட் ஆல் திங்ஸ் தட் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு டூ ஆர் வுட் யூ லைக் டு டூ அப்படின்னு பாக்குறச்சு, லைக் எழுந்த உடனே லைக் ஐ வுட் லைக் டு டூ சம் மெடிடேஷன் ஃபார் அபவுட் அட்லீஸ்ட் 5-10 minutes டெஃபினட்டா டு ஹேவ் அ வெரி குட் ஸ்டார்ட் ஆஃப் த டே.
So முடிச்சிட்டு வந்தோடனே like I know exactly what I'm going to do. I'm going to take bath and my morning duties will follow through. And like before leaving for work, what all things I should do at home, what is expected out of me as a housewife. Like நான் cook பண்ணணும், எங்க டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணணும், வீடு கொஞ்சம் வீடு டைடி பண்ணிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் என்னோட செக்லிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஐ நோ எக்ஸாக்ட்லி ஹவு மச் டைம் ஈச் டாஸ்க் வில் டேக். டைடி பண்றது ஒரு 10 மினிட்ஸ், காஃபி போடுறது 10 மினிட்ஸ், குக்கிங் ஒரு 45 மினிட்ஸ், நான் ட்ரெஸ் பண்ணி கிளம்புறது அகைன் ஒரு 20-25 மினிட்ஸ். ஸோ ஐ வில் ஹாவ் டு மேனேஜ் each and everything, and I have to order it. And the ordering of sequence of events is very important. Say for example, end onne ஃபர்ஸ்ட் கீசர் சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிட்டு அப்படியே போய் அங்க காஃபி கெட்டில் ஆன் பண்றது. ஸோ தீஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். இதுல 1-2 மறந்து போய் மாறி போனா கூட தென் I might land up somewhere else, like confusion or me because at one point of time I'll become a joker. So adala avoid pandradhukku I know exactly what are the order of events, and I will follow them sequentially in the same order. Mathi yosi like metacognition varum. So in the route illama Emirates route polama. So these all things really carry forward for time management, and you should know your deliverables very very clearly for that matter. இது கேள்வி கிடையாது, சந்தேகம். ஏன்னா இப்போ ஒரு விமன் ஆண்டர்பிரினரா நீங்க சொன்னீங்க ஏற்கனவே என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, அதெல்லாம் எப்படி சந்திச்சீங்கன்னு சொல்லி. இப்போ அடுத்த கட்டம் நம்ம போறப்போ பெண்கள் இப்போ இந்த துறையில வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? Like as I told you, I'm a writer. I have my website where I post what all. I have my blog, like where I write all the things which comes to my mind. இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒரு மெசேஜ்னு எடுத்தா, like what I would like to, not only for ladies but overall எல்லாருக்குமே, our deepest fear is not that we are inadequate. Our fear is that we are powerful beyond our measure. It is our light, not our darkness, that frightens us. Means our capabilities. We are capable and we are scared of our capabilities. It's not that our weakness that we are scared of. Often we doubt ourselves. Am I brilliant? Am I gifted? Am I talented? Am I fabulous? Am I optimistic? The success formula has come in from us. We have enlightened ourselves. We have ignited ourselves to evolve this society, and the success story continues not only from us to every one of us. And ma'am, இப்போ entrepreneurship பொறுத்த வரைக்கும் சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு நீங்க தயாரா தான் போகணும் அப்படின்னா உங்களோட அனுபவத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க? Yes, Pradeep, like I would இத வந்து எப்படி ரிலேட் பண்ணலாம்னா, like there is a story. Like normally இப்போ நம்ம பார்த்தோம்னா நிறைய தடவை இன்டர்நெட்ல எல்லாரும் கம் அக்ராஸ் பண்ணிருப்போம். ஒரு பிரெக்னன்ட் டியர் இருக்கும். அப்போ அந்த டியர் வந்து the deer is pregnant and மழை பெய்யுது. ஒரு ஹண்டர் வந்து அந்த டியர் மேல ஏரோ டார்கெட் பண்ணுவா, and there is a forest fire which is going on. There's always a question like எது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணா அந்த டியர் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. Business is something like that, and you will get into problems from all the sides, all corners. அதுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் திங் what you should know is the big quote, know thy neighbor அப்படின்றது தான். நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்கோமோ அந்த ஃபீல்டுக்கு கரைச்சு குடிச்சிருக்கணும். You should have knowledge, you should have prior experience, you should have good forecast. And with all these things, what is required to take it forward in Radha? It is otherwise called as the illustration of stochastic theory. Now, what does it mean is when you have a random possibility that is not predicted precisely and accurately, in life, so many events which cannot be predicted with certainty. Life has too many turns coming in. The choice and the confrontations that comes from all the negative thoughts and possibilities, how to overcome it. So அதை overcome பண்றதுக்கு அந்த டியரோட ஸ்டோரியில நடந்த மாதிரியே what is required is first is your purpose, your objective, your aim. What am I going to do in my business? What is expected out of me? When am I going to deliver it? And what are the deliverables? Do I have a time frame for the deliverability? And what is that I'm going to achieve? And the focus order very clarity. And when you prioritize your things, like how the things can happen with focus and resilience,
These are the two big characteristics that any entrepreneur should have. என்ன நடந்தாலுமே you should never lose your focus. Say for example, ஒரு கிளைண்டோட இன்டர்வியூ பேசிட்டு இருக்கோம், ஒரு கிளைண்டோட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம்னா, the client might come to the point or they may beat around the bush, but you should never lose your focus of exactly what you want to hear from the client. அந்த focus வந்து நம்ம விடவே கூடாது. எக்ஸாக்டா நான் எப்படி ஃபர்ஸ்ட் டே, ஐ எம் டாக்கிங் அபவுட் 1989 என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டே நான் எப்படி எந்த எந்தூசியாசமோட, எந்த ஒரு பயத்தோட, எந்தூசியாசம் எப்படின்னா ஒரு நியூவா ஒரு ஆஃபீஸ்க்கு போனா எப்படி என்னெல்லாம் இன்னைக்கு புதுசா கத்துக்க போறோம்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது, புதுசா ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்குமா, நமக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு பயம், டவுட் இருக்கும். இது ரெண்டும் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேறவே முடியும். பேண்டமிக் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, this is not the right time to start a business அப்படின்றாங்க. சோ ஒரு ஆண்டர்பிரினரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? Is this the right time to start a business? Yes, definitely. அதாவது the best way to destiny is when you create it. அப்படின்னு ஒரு saying ஒன்று இருக்கு. Whichever destiny that you want to do it, you are the person who is going to create it. And you strive for it, you drive it, and you take it forward. COVID has paved a way for us, saying that school is not the only way of learning, or the education is not only from the school situation, but it can happen online also. அப்போ ஆன்லைன் இருக்குச்சு, internet education is the only refuge for learning. No, never. It has moved forward and it has paved way for satellite education. எல்லாருக்கும் ஃப்ரீ கல்வி, அதாவது இலவசமான கல்வி வரத்துக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷனையோ ஒரு என்வாயன்மெண்ட்டையோ இன்னைக்கு கிரியேட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்குன்னா, டெஃபினெட்லி கோவிட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். எஸ், கோவிடோட சிச்சுவேஷன்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க. எஸ், டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஆகும்னா, அதுக்கு உண்டான எதுவுமே வந்து லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். we can't say that we cannot have a tailor made same kind of thing as a following routine and everything. Every day is a new day. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. நான் பர்சனலி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷோல நான் கத்துக்கிட்டேன். Thank you so much for your time and presence. So thank you Pradeep, like இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப thanks. And தி தமிழ் ரேடியோ and team, நிவி அவங்களுக்கும், ஆர்ஜே நிவி அவங்களுக்கும், and the whole crew of தி தமிழ் ரேடியோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப 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 சின்சியர் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரோடையும் பேச வச்சு, லைக் பேசுறத கேட்டு நம்ம தாட்ஸ் ஷேர் பண்ணறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் கடைசியா நான் ஒண்ணுதான் சொல்ல விருப்பப்படுறேன். வாட் எவர் கம்ஸ் இன் லைஃப், பி வெரி 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 பாசிட்டிவ். அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபேஸஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது வந்து வெளியில தெரியும். ஸோ எந்த நிமிஷமும் நம்ம மனசை நம்ம துன்புறுத்தவே கூடாது. ஸோ we have to be very positive in our mind and thoughts such that it reflects upon the face, and life is like a camera, be always smiling. So whatever goodness that you have, just bring it in, illuminate the whole place with your smile and let it cheer it up. சிறப்பான ஒரு வார்த்தைகளோட நிகழ்ச்சியை முடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதுல. ஒன்ஸ் அகெயின் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துல நம்ம மீட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோவை நீங்க Facebookல பாத்துட்டு இருக்கீங்க, இல்ல யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த இன்டர்வியூ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை நீங்க வந்து தெரியப்படுத்தலாம். டாடா பை, டேக் கேர். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன் கைஸ்.